இவர் பேரை கேட்டாலே நடுங்குவாங்க, அஞ்சுவாங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பேரை கேட்டாலே எப்படி ஒரு மனசுக்குள்ள ஒரு பயமும் ஒரு நம்பிக்கையும் வருதோ, ஏன்னு சொன்னா ஒரு நீதியை நிலைநாட்டுவது அப்படிங்கிறது யமதர்மராஜன்னு சொல்லுவாங்க. அந்த யமதர்மராஜா பிறந்த நட்சத்திரம் தான் சிம்ம ராசி மக நட்சத்திரம். திருவாரூர்ல இருந்து நன்னிலம் போற வழியில ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சிநாதருடைய சன்னதியில் இருக்கக்கூடிய யமதர்மராஜரை சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட்டு வர, ஜென்ம நட்சத்திரத்தன்று வழிபட்டு வர கூடுதல் பலம் இவர்களுக்கு கிடைக்கும். அப்படியே 2 கிலோமீட்டர்ல மனித முக விநாயகர் இருக்கார். அவரையும் போய் தரிசனம் செய்து வர மக நட்சத்திரக்காரர்கள் சிறப்பான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவார்கள். நான் கூட அந்த பரிகாரங்களை எடுக்கும்போது நிறைய நட்சத்திரத்தினுடைய தாராபலன் அடிப்படையில் தான் ஒரு பரிகாரமே எடுக்கணும். ஜென்ம நட்சத்திரம், அதுக்கப்புறம் சாதக நட்சத்திரம், சம்பத்து நட்சத்திரம், அந்த தாராபலன் 9 தாரையா பிரித்து நாங்கள் பலன்கள் எடுத்து சொல்லுவோம். இதை லக்னத்தின் அடிப்படையில் கோவில்கள் அந்த ஜாதகருக்கு தகுந்த மாதிரியான ஆலயங்களை சொல்லுவோம். அப்ப இதை நம்ம ஒரு வீடியோக்குள்ள சொல்லவே முடியாது. அதனால நம்ம நேயர்களுடைய நலன் கருதி ஒவ்வொரு பார்ட்டா இந்த இதுக்குள்ள எந்தெந்த வழிபாடுகள் எடுக்கலாம், இந்த தசாபுத்தி எப்படி இருக்கும், இந்த லக்னத்திற்கு இந்த தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறத நம்ம தெளிவா சொல்லலாம்.